भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। அதிர்வலைகளால் இணைந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் வணக்கம். ஆத்மாக்களின் சங்கமம் அறக்கட்டளை யோகா தியானம் மற்றும் ஆன்மீக ஆராய்ச்சி மையம் நடத்தும் 35வது ஆத்ம சடோரி தியான முகாம் மற்றும் அன்னதான முகாமிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். தற்பொழுது ஆத்மாக்களின் சங்கம நிறுவனர் டாக்டர் ஸ்ரீ ஆனந்த அகஸ்டா அவர்களுக்கு மாலை அணிவித்து பரிவிட்டம் அணிவித்து கௌரவிக்குமாறு நமது நிர்வாகி எஸ் கற்பகம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை சிறப்பிக்குமாறு நல்லிப்பாளையம் அதிமுக 9வது வார்டு மாநகர செயலாளர் உயர் திரு எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென நிகழ்வலதர் கண்டனிதில். அடுத்ததாக இவ்விழாவிற்கு வரவேற்புரை ஆற்றுமாறு ராசிபுரத்தை சேர்ந்த ஜி ரித்திகா எம்பிபிஎஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஆத்மாக்களின் சங்கமம் அறக்கட்டளை சார்பாக நடந்து கொண்டிருக்கும் 35வது ஆத்ம சடோரி தியான முகாம் மற்றும் அன்னதான முகாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கரூரை சார்ந்த தமிழாசிரியை ஞா தமிழ்ச்செல்வி டிடிஎட் MA BEd அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இவ்விழாவிற்கு குத்துவிளக்கு ஏற்றி சான்றிதழ் வழங்கி இவ்விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் நல்லிப்பாளையம் அதிமுக 9வது வார்டு மாநகர செயலாளர் உயர் திரு எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்து பாடி இவ்விழாவிற்கு பெருமை சேர்த்த உடுமலைப்பேட்டையை சார்ந்த சண்முக வடிவேல் பிரீமியர் எலக்ட்ரானிக் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இவ்விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் சங்கமம் நிறுவனர் டாக்டர் ஸ்ரீ ஆனந்த அகஸ்டா BSc MEd அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இவ்விழாவிற்கு நன்றியுரையாற்றவிருக்கும் திரு ஆதித்யன் பழனி தமிழ்நாடு காவல்துறையை சார்ந்தவரை வருக வருக என வரவேற்கிறேன். இவ்விழாவிற்கு நாட்டுப்பெண் பாடவிருக்கும் கடலூர் தற்சார்பு விவசாயம் மணிவண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். முழு பிரபஞ்சமும் இந்த கணத்தில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கடந்ததை பற்றியும் எதிர்வரும் காலங்களை பற்றியும் கற்பனைகள் செய்வதும் இந்த கணத்தில்தான். இறந்த கால நினைவுகளிலும் எதிர்கால கனவுகளிலும் சிதறி போயிருக்கும் நம் கவனத்தை குவித்து இந்த கணத்திற்கு கொண்டு வந்து நிலைக்கச் செய்வதற்கும் மனச்சிறையின் சட்டகங்களில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் நம்மை விடுவித்து கொண்டு இந்த கணத்தில் விழிப்புடன் கூடிய ஆனந்தத்துடன் எப்படி வாழ்வது? உடல் உணர்வுகளிலும்
மூச்சு கதியிலும் கவனத்தை பதிய வைத்து மனம் தானாக அடங்கி அமைதி நிலை எப்படி பெறுவது என்பதையும், மனம் என்னும் தளத்திலிருந்து விழிப்பு என்கிற தளத்திற்கு நம்மை எப்படி உயர்த்தி கொள்வது என்பதை நம்முடன் பகிர்ந்து கொள்ள ஆத்மாக்களின் சங்கம நிறுவனர் குரு ஸ்ரீ ஆனந்த அகஸ்டா அவர்களை தலைமையுரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஆத்மாக்களின் சங்கமம் அறக்கட்டளை இது ஒரு அற்புதமான ஒரு அறக்கட்டளை. பொதுவா ஒரு ஆசிரியர்கள் ஒரு ஆரம்பிச்சு மாணவர்களுக்கு ஏதாவது கொடுப்போம். மாணவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு ஆசிரியர் கூட்டியாந்து வச்சு நடத்தக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. 30 ஆண்டு காலமா நம்ம பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தற்காப்பு கலைகள், யோகா போன்றவற்றை பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பயிற்சி கொடுக்கும் பொழுது மெடிடேஷன் கலந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். அது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்கு. 30 ஆண்டுகள் கழித்து அவங்க வளர்ந்து திருமணமாகி குழந்தை பேர்லாம் பெற்றதுக்கு அப்புறம் மீண்டும் அந்த மன அமைதியை தேடும் போது நம்மளை நாடி வந்தாங்க. அப்போ நம்ம பணி ஓய்வு பெற்றிருந்தோம். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நீங்களே சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்பாடு பண்ணி இந்த சமுதாயத்துக்கும் உங்களுக்கு சேர்த்து எடுத்துக்கிட்டு போங்க. மாதத்துல 4 நாட்கள் மட்டும் உங்களுக்காக நான் பயிற்சி எடுக்கிறேன். மற்றபடி எல்லாம் ஆன்லைன்ல உங்களுக்கு வீடியோவை கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த 35 மாதங்களாக தொடர்ந்து அவர்கள் நடத்தி வருகிறார்கள். முதல் 1 ஆண்டுகள் ஒரு 14 மாதம் அவங்களுக்கு மட்டுமே ஒரு 48 மாணவர்களை தேர்ந்தெடுத்து என்னென்ன மாதிரி நம்ம சொல்லித்தர போகிறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்கள முதல்ல அதில் பயிற்சி பெற வச்சு ஒரு நிலைக்கு வர வச்சோம். அதுக்கப்புறம் பப்ளிக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். 2 வருஷமாக பப்ளிக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தினந்தோறும் தியானங்கள் இருக்குது. இலவச தியானம் காலையில் 5 மணிலேருந்தே இருக்குது, இரவு 9:30 மணி வரைக்கும் இருக்குது. இலவசமாக ஆன்லைனில் தினந்தோறும் கொடுத்துட்ருக்குறாங்க. பெய்டு கிளாஸஸ், வேரியஸ் கிளாஸஸ். மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா நோய்கள் இருக்கும், நோயை சரி பண்ணுறதுக்காக வருவாங்க. மன அழுத்தம் இருக்கும், உறவுகளில் ஒரு நல்ல உறவு இல்லாமல் இருக்கும், தொழில் துறையில் நிறைய சிக்கல் இருக்கும். இப்போ சுற்றி பார்த்துட்டு என்ன பண்ணணும், கோயில் குளம், ஜாதகம் பார்க்குறது, ஜோசிக்கார்கிட்ட போகிறது, குறி கேட்குறது எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் எங்கே இல்லைனாக்கா அவங்க அமைதிக்காக ஒரு தியானத்தையோ யோகாவையும் நாடுவாங்க. அந்த மாதிரி பல்வேறு வகைப்பட்ட மனித நிலைப்பாட்டுக்கும் இந்த சமூகத்தில் அவருடைய பிரச்சனைகளுக்காக 60 வகையான தியானங்களை வடிவமைச்சு அந்த 60 வகையான தியானங்களும் நேரில் வராட்டியும் ஆன்லைன்லேயே கற்றுக்கிற மாதிரியான கோர்சஸ் ரெடி பண்ணி நம்ம போட்டிருக்கோம். நேரில் வர முடியவர்களுக்காகவும் மாதத்தில் 2வது சனி ஞாயிறுலையும் 4வது சனி ஞாயிறுலையும் நேரில் அசம்பிள் பண்ணி பண்ணுறோம். மினிமம் 5 பேர்லேருந்து மேக்ஸிமம் 20 பேர்த்துக்கு மேலே நேரில் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. நான் அப்போ தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறனால அப்படி அழகாக இந்த என்னுடைய மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் என்னோட ஸ்டூடெண்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவரோட டீச்சர் இவங்க அதே ஸ்கூலில். இவர் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்டு, இவங்களோட பேரண்ட் அவங்க கற்பகம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர்ஸு, பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு அழகாக போயிட்டுருக்கு. இந்த ஆத்மாக்களின் சங்கமத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகா, தியானம் மற்றும் ஆன்மீக ஆராய்ச்சி மையம் அப்படின்னு பதிவு செய்திருந்தாலும் இது ஒரு ஞானம் தேடும் மையம். வரக்கூடியவங்க எதை நோக்கி இங்கே வந்திருந்தாலும் சரி, இதில் இழுத்துட்டு போகிற ஒரு வே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அக்குபஞ்சர் கற்றுக்க வந்திருக்கலாம், அல்லது ஒரு குங்ஃபு கற்றுக்க வந்திருக்கலாம், அல்லது சிலம்பம் கற்றுக்க வந்திருக்கலாம், அல்லது ஏதாவது கிரியா கற்றுக்க வந்திருக்கலாம், அல்லது பிராணாயாமா கற்றுக்க வந்திருக்கலாம். எதை கற்றுக்க வந்திருந்தாலும் சரி, உங்களை இழுத்துட்டு போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு என்லைட்மெண்ட்டை நோக்கியான ஒரு முயற்சியாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா மனிதரோட லைஃப்பை நீங்கள் அனலைஸ் பண்ணணும், டயக்னைஸ் பண்ணணும் அப்படின்னாக்க 5 பார்ட்டாக பிரிச்சிடலாம். முதல் 2 பார்ட்டை ஓரளவுக்கு நம்ம பிடிச்சிடுறோம், சைக்காசிஸ்ட் பிடிச்சிடுறாங்க, மனோ தத்துவியல், உளவியல் பிடிச்சிது. அந்த கடைசி பார்ட்டை இன்னும் அவங்க கேட்ச் பண்ணல, ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்மீகத்தை அறிவியல் எப்பவுமே எடுத்துக்காது, மூட நம்பிக்கைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு திரும்ப திரும்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட அவங்க நெருங்கிட்டாங்க. என்ன 5 பார்ட் அப்படின்னா, நம்ம குழந்தையா பிறக்கிறோம். குழந்தையா பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது, நல்லது கெட்டது சிறப்பு கருப்பு அம்மா அப்பா ஒன்றும் தெரியாது. அவர் ஏகாந்தத்தில் இருக்கும். அந்த குழந்தைய எடுத்து நீ கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சிரிப்பு நம்மளை அப்படியே உலுக்கிடும். ஏன்னா கடவுளுக்கு நிகராக இருக்கும், மனமற்ற தன்மையில் அந்த குழந்தை இருக்கும். அந்த குழந்தை வளர 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 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அனுபவம் கிடைக்கும். அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா, ஒரு சாக்லேட் கொடுக்குறாங்க, அதை கீழே விழுந்துடும், மண் ஒட்டிக்கும், தெரியாது. அந்த மண்ணோடு எடுத்து அந்த சாக்லேட்டில் வாயில் வைக்கும். அப்போ அம்மா ஒரு அடி அடிக்கும், மண்ணு சாக்லேட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிடிங்கி தூர போட்டுரும். அந்த குழந்தைங்க அந்த சாக்லேட்டோட இனிப்பு டேஸ்ட் இழுக்கும், அதை மனம் அதை கவரும், ஆனால் அடி விழும். மண்ணில் விழுந்த சாக்லேட்டு ஒரு பதிவு ஏற்படுது.
திரும்ப ஒரு முறை அதே மாதிரி சாக்லேட் விழுந்துச்சுன்னா சுற்றி முற்றி பார்க்கும், அம்மா இல்லைன்னு எடுத்து வாயில் போட்டுக்கும். அம்மா சாக்லேட் கீழே விழுந்தா அடிப்பா அப்படின்னு ஒரு பதிவு பண்ணிடுச்சு. எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன குழந்தைக்கு ஒரு சாக்லேட் கீழே விழுந்து அடி வாங்குறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஃபெயிலாக போயிட்டா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்போட சிக்னேச்சரை ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் போடுவோம், மாட்டிக்குவோம், அப்பா அடிப்பார், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வளர்ந்து கல்லூரி போனேன்னா காதலில் தோல்வி அடைஞ்சா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வேலைக்கு போய் ஒரு ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பிஸ்னஸ் பண்ணுற அதில் கெயின் வந்தால் லாஸ் வந்தால் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன குழந்தையிலேருந்து இந்த மாதிரி பல்வேறு அனுபவங்கள் கிடைக்குது. இதுதான் வாழ்க்கையின் முதல் நிலை. வாழ்க்கை அனுபவங்களின் தொகுப்பு. இந்த அனுபவங்கள்லாம் கேதர் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த அனுபவங்கள் கேதர் பண்ணும்போது நமக்கு ஒரு பிஹேவியர் ஃபார்ம் ஆகுது. செகண்ட் பார்ட் பிஹேவியர் ஃபார்ம் ஆகுது. அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணும், அந்த சூழலில் எப்படி நடந்துக்கணும், அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கணும். ஏன்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நமக்கு, இந்த சூழல் எப்படி நடக்கும்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த குழந்தை முகமூடியை கழட்டிட்டு அம்மாவுக்கு தகுந்த முகமூடி எடுத்து போட்டுக்கிறோம், அப்பாவுக்கு தகுந்த முகமூடி போட்டு எந்த பக்கம்லாம் திரும்புகிறோமோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி முகமூடியை மாற்றி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்மளுடைய பிஹேவியர்ஸ். இவங்ககிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவேன், அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவேன், அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவேன். ஆனால் ஒரு குழந்தைய எடுத்து நீங்கள் யார்கிட்ட கொடுத்தாலும் எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணும். ஏன்னா குழந்தைக்கு அனுபவம் இல்லை, மனம் வளரலை. நம்ம வளர வளர அனுபவங்கள் சேர சேர மனம் பெரிதாகுது, நமக்கு ஒரு பிஹேவியர் ஃபார்ம் ஆகுது. செகண்ட் பார்ட். இந்த பிஹேவியர் கண்டினியூ ஆகும்போது உன்னோட கேரக்டராக மாறுது. தொடர்ந்து ஒரு பிஹேவியரை நீ கண்டினியூ பண்ணுற நியமா ஆகும்போது அது உன்னோட கேரக்டர் ஆகிடுது. அனுபவம் முதல் பாட்டு, பிஹேவியர் ரெண்டாவது பாட்டு, மூணாவது பாட்டு கேரக்டர். உனக்குன்னு ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த கேரக்டரை அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது. தொடர்ந்து அதை நீ பண்ண ஆரம்பிச்சிடுவ, உன்னை அறியாமல் பண்ணுவ. பிஹேவியர் உனக்கு தெரிஞ்சு கூட நடக்கும், ஆனால் கேரக்டர் உனக்கு தெரியாமல் நடக்கும். சாக்லேட் கீழே விழுந்துருச்சு, எடுத்துருச்சு, சுற்றி முற்றி பார்க்குது, அம்மா மறைச்சிக்கிச்சு, அம்மாவை பார்த்தோன்னே. இது தெரிஞ்சு நடக்குது பிஹேவியர். ஒரு கட்டத்தில் அதிகமாகும் போது கேரக்டராக மாறிடும். செல்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு மாறி அதிலே அடிக்ட் ஆயிடும். அந்த மாதிரி உனக்குன்னு ஒரு கேரக்டர் ஃபார்ம் ஆகிடும். கேரக்டர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறேன்னே உனக்கு தெரியாமல் நீ அதை பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அது நாலாவது பாட்டு மைண்ட் பேட்டர்ன் ஆகிடும். மைண்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடும். இதுதான் லைஃபு. இந்த மைண்ட் பேட்டர்ன் என்னங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் நம்மளோட மைண்ட் பேட்டர்ன் இருக்குது. நம்மளை அறியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மைண்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன தப்பை 100 தடவை நம்ம சொன்னாலும் அந்த தப்பு, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வரும்பொழுது மேட் கலைஞ்சிருந்தா சரி பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஒவ்வொரு முறையும் வருவாங்க, அந்த மேட்டை தாண்டி போவாங்க, மேட்டை சரி பண்ணலை. அந்த வழியாக தான் நடந்து போகிறாங்க. செப்பல் கலைஞ்சிருக்கு, லைனாக வேணும் பல முறை சொல்கிறோம், தோணலை. ஏன்னா மைண்ட் பேட்டர்ன் ஸ்ட்ராங்க. இது வரைக்கும் அவன் செப்பலை சரி பண்ணதே இல்லை. 35 வருஷமா, 32 வருஷமா. 32 வயசில் மனசு முழுசாக ஃபார்ம் ஆகிடும். 32 இயர்ஸில் மனிதனோட மனம் முழுதாக வளர்ந்து விடும். வளர்ந்த பொழுதுல அனுபவம் வேறு மாதிரி இருக்குது, பிஹேவியர் வேறு மாதிரி இருக்குது, கேரக்டர் வேறு மாதிரி இருக்குது. மைண்ட் பேட்டர்ன் செட் ஆகிடுச்சு. அவங்க பிஹேவியரை மாற்ற முடியல, பார்த்துக்கிட்டு தான் போகிறாங்க, தெரியல அவங்களுக்கு. இந்த மைக்கில் ஏர் சவுண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு இதுலேயும். இந்த பொண்ணு மூச்சு வந்து புசு புசு புசுன்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. தொடர்ந்து ப்ரோக்ராம் நடந்துகிட்டு தான் இருக்குது, சொல்லிட்டு தான் இருக்கும். சரி பண்ண முடியல. ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ட்ரெயில் பார்க்கணும், ஹலோ சொல்லி பார்த்துருப்போம். நம்ம கிராமத்தில் மாரியம்மன் பாடல் போட்டால் கூட ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிம்மா ஒவ்வொரு முறையும் நடக்குது. பேட்டரி இல்லைங்கிறாங்க, இதை முன்னே செஞ்சுருக்கணும். மைண்ட் பேட்டர்ன் முடியல, தெரியுது, அறிவுக்கு தெரியுது. போனதான் சொல்லியிருக்காங்க இது சரி பண்ணணும்னு, ஆனால் செய்ய முடியல. மைண்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது உன்னோட லைஃப். உன் வாழ்க்கையில் நீ இன்பத்தை அணிவிக்கிறியா, துன்பத்தை அணிவிக்கிறியா, உனக்கு நோய் வருதா, ஆனந்தமாக இருக்கியா, உறவுகள் எப்படி அனுசரித்து போகிற, சமுதாயத்து கூட எப்படி இருக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த மைண்ட் பேட்டர்ன் தான். மைண்ட் பேட்டர்ன் தான் உன் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் தாழ்வையும் இணக்கத்தையும் கொடுக்கறது இந்த மைண்ட் பேட்டர்ன் தான். மைண்ட் பேட்டர்ன் தான் நம்ம லைஃப்பை நடத்துது. நம்மளோட ஃபியூச்சர் மைண்ட் பேட்டர்ன் தான் நீ கண்டுபிடிக்காம உன்னால் ஆன்மீகத்தில் ஜெயிக்க முடியாது. ஆன்மீகத்தில் ஜெயிக்காம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. வாழ்க்கையில் ஜெயிச்சவங்களை வரிசைப்படுத்துங்கன்னா உங்கள் பாட்டனையும் கொள்ளு பாட்டு பேரை உங்களால் சொல்ல முடியாது. வாழ்க்கையில் ஜெயிச்ச 2 பேரை சொல்லணும், உங்கள் பாட்டை பேரை சொல்லுவியா? பாட்டன் பேரே தெரியல, பாட்டனோட அப்பன் பேர் நமக்கு தெரியாது. ஏன்னா சொல்கிற மாதிரி வாழலை. புத்தா 3000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தான், பேர் சொல்லுவோம். சொல்கிறோமா இல்லையா? லாவோட்ஸ்
எப்போ வாழலாம்? ராமர் பிள்ளை, ரமண மகரிஷி, யாரும் இது நான் பாட்டுலாம் கிடையாது. எங்கேயோ நான் அவனை பார்த்தது கூட கிடையாது. அவன் பேர் இருக்கு சமுதாயத்தில். மைண்ட் பேட்டர்ன் கண்டுபிடிச்சான். அதை எப்படி பிரேக் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். 5வது ஸ்டெப். அதுலேருந்து வெளியே விட்னஸ், சாட்சி பாவம், விபாச்சனா. நம்ம பேச்சு புத்தன் அதுக்கு விபாச்சனான்னு பேர் வச்சான். நான் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் விழிப்போட செய்கிறது. எனக்கு தெரியாம எதுவும் நடக்காது என் மைண்ட்ல இருந்து. மைக்கில் சத்தம் வர தெரியுது, புஷ் புஷ்ன்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதை கரெக்ட் பண்ண முடியல, ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ண தெரியல. ஒவ்வொரு முறையும் தண்ணியை தாண்டி போகிறோம், தண்ணியை துடைக்கணும்னு தெரியல. ரோட்டில் கல் கிடக்குது, எடுத்து போடணும்னு தோணலை. முள் இருக்கு, பைக்கை வளைச்சி தான் போகிறோம், முள் எடுத்து போடணும்னு நமக்கு தோணலை. மைண்ட் பேட்டர்ன் ஒவ்வொரு தனி மனிதனோட மைண்ட் பேட்டர்ன் சமுதாயத்தோட மைண்ட் பேட்டர்னாக இருக்கு. நம்மளையே திருத்திக்க முடியல, நம்ம எப்படி அடுத்தவனை திருத்த முடியும்? யாருமே யாரையும் திருத்த முடியாத போது சமுதாயம் எப்படி திருந்தோம்? அரசியல் எப்படி திருந்தோம்? நம்மகிட்ட இருக்க குறை நமக்கு தெரியல, அடுத்தவங்ககிட்ட இருக்க குறை நமக்கு தெரியுது. ஆனா அரசியல்வாதி 2 கட்சி மாத்தி மாத்தி குறை சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதை குற்றம் சொல்றோம். நம்மளை திருத்தாம சமுதாயத்தை திருத்த முடியாது, அரசியல் அமைப்பை திருத்த முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனும் திருந்தினா மட்டும்தான் மொத்த சமுதாயம் திருந்தும். அப்ப அரசியல் அமைப்பு திருந்தும். மற்றவர்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்ப விட்னஸ் அங்க வந்து நிக்குது. அது சாதாரண மனிதனுக்கு தெரியாது. சாதாரண மனிதனுக்கு கேரக்டர் என்னன்னு தெரியாது, பிஹேவியர் வரைக்கும் வருவான், கேரக்டர் என்னன்னு தெரியாது. ஒரு மைண்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு, அதுலதான் மனித வாழ்க்கை நடக்குது, அதுல மாட்டி இருக்கோம். நம்ம ஒரு நாளைக்கு காலையிலிருந்து சாயந்தரம் எழுந்ததுக்குள்ள ஒரு 250 மைண்ட் பேட்டர்ன் நம்மளை இயக்குது. நம்மளை இயக்கல, நம்மளோட மைண்ட் பேட்டர்ன் நம்மளை இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு சராசரி மனிதனுக்கு தெரியாது. ஆனா நம்ம வித்தியாசமா யோசிக்கிறோம், வேற ஏதோ ஒன்று தேடுறோம். கோயிலுக்கு போய் பார்த்துட்டோம், பழனி காவடி தூக்கிட்டோம், திருப்பதிக்கு பல முறை போயிட்டோம். ஒரு சிலர் மதமும் மாறி பார்த்துட்டோம். அல்ல ஏதாவது திருவாரா ஏசு மதமும் மாறி பார்த்துட்டோம். புண்ணிய சேத்திரங்களுக்கு எல்லாம் போயிட்டோம், யாகங்களும் நடத்திட்டோம். மூச்சு இந்த மூக்கில் பிடிச்சி இழுத்து வச்சு மூச்சு சாவரணையும் அடக்கி இந்த மூக்கில் விட்டு எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். முத்ரா பண்ணி பார்த்தோம், பந்தா பண்ணி பார்த்தோம், கிரியா பண்ணி பார்த்தோம், உட்டியானா பண்ணி பார்த்தோம், சாரி பண்ணி பார்த்தோம், வாசி செயல்படுத்தி பார்த்தோம். எல்லா மந்திரத்தையும் கற்றுக்கிட்டோம், எல்லா மந்திரத்தையும் சொல்லி பார்த்துட்டோம். அதுலேயும் நின்றோம். விவேகானந்தர் சொல்ல மாதிரி கோயில் தான் ஆன்மீகத்தின் முதல் படி. 12 வயசுல கோயிலுக்கு கூப்பிட்டு போனால் சாவர வரைக்கும் சாமி தான் கும்பிட்டு இருக்கோம். அதிகபட்சம் அன்னதான கமிட்டியில் இருக்கான், இல்லைன்னா அறங்காவலர்கள் இருக்கா, ஒரு கோயிலுக்கு ஒரு கும்பாசம் பண்ணிடும். நமக்குள்ள என்ன பண்ணணும்? நம்ம ஏதாவது மேம்பட்டு இருக்கிறோமா அப்படின்னு தேடும் பொழுது என்ன இருக்கு? விடை தேடும் பொழுது தான் இந்த மைண்ட் பேட்டர்ன் ஒன்று இருக்கு. அதை க்ளோஸ் பண்றதுக்கு விட்னஸ்னு ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த விட்னஸை யூஸ் பண்ணால் மைண்ட் பேட்டர்னை க்ளோஸ் பண்ணிடலாம். மைண்ட் பேட்டர்னை க்ளோஸ் பண்ணால் நமக்குன்னு ஒரு கேரக்டர் இல்லாமல் போயிடும், கேரக்டர்லெஸ். சமுதாயம் அது வேற மாதிரி சொல்லும். குழந்தை கேரக்டர்லெஸ், குழந்தை பிஹேவியர்லெஸ். ஒரு ஞானி கேரக்டர்லெஸ். ஞானி நீங்க எடை போடவே முடியாது, அவன் எப்படி இருக்கான், இவன் இப்படி இருப்பான் இப்படி இருக்கலாம் சொல்ல முடியாது. குழந்தைய சொல்லவே முடியாது. அது எப்போ அழுகும், எப்போ ஆய்வோம், எப்போ ஒன்று கொடுங்க, எப்போ ஒன்றுமே சொல்ல முடியாது. எப்போ பசிக்கும், எப்போ சாப்பிடுவோம், அதே மாதிரி இருப்பான் ஞானி. கிறுக்கம்பாங்க. நம்ம குழந்தை சின்னதாக இருந்தாலும் அனுசரிச்சுக்கிறோம், அவன் வளர்ந்துருக்கனால கிறுக்க பயம்பாங்க. இன்னும் கொஞ்சம் உசுர போனால் சித்தன் அப்படிம்பாங்க. கொஞ்சம் தெளிவாகி பேசினாலும் ஞானிம்பாங்க. அப்போ லைஃப்பில் 5 பார்ட். நீங்கள் ஆன்மீகத்தில்னால இந்த கருத்தை நான் சொல்கிறேன், தலைமை உரையில் சொல்கிறது மிகச்சிறப்பு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸால் ஆனதான் மைண்ட். அதனால வரக்கூடியது பிஹேவியர் ஸ்ட்ராங் ஆகும்போது கேரக்டராக மாறிடுது. கேரக்டர் மைண்ட் பேட்டர்னாக கன்வெர்ட் ஆகுது. மைண்ட் பேட்டர்ன் தான் லைஃப்பை இயக்குது. நீ இயக்கலை, நல்லா தெரிஞ்சுக்க. உன்னோட வாழ்க்கையை என்ன டிசைன் பண்ணுறது உன்னோட மைண்ட் பேட்டர்ன். சித்தப்பனுக்கு, மாமாவுக்கு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மைண்ட் பேட்டர்ன் இருக்கும். அவன் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அது இருக்கும். அவன் வழி நடத்துவான். டாக்டர் தான் படிக்கணும், நீ டாக்டர் தான் அப்படிமா, என்ஜினியர் தான் அவன் மைண்ட் பேட்டர்ன் சொல்லுவான். அந்த அனுபவத்தில் வாங்கிட்டு நீ ஏதோ ஒன்று நினச்சி போயிட்டு இருப்ப. உனக்குன்னு ஒரு பக்கம் 32 வயசுல மனம் வளர்ச்சி அடையும் போது 38 வயசு வரத்துக்குள்ள வாழ்க்கை முதிப்பு. என்னடா வாழ்க்கை இது, எங்கே போயிட்டு இருக்கிறோம்? புத்திசாலி யோசிப்பான், முட்டாள் அதுலேயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். புத்திசாலி யோசிப்பான், எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம்? அப்பம் பண்ணா, பாட்டம் பண்ணா, முப்பாட்டம் பண்ணா, கொள்ளுப்பாட்டம் எல்லாம் பண்ணா, கல்யாணம் பண்ணா, 4 பிள்ளைய பார்த்தா, காசு தான், சொத்து சம்பாதிச்சுட்டு போயிட்டான். அப்போ நம்ம பிறந்தது அதுக்கு தானா? ஏற்கனவே அவர் பண்ணிட்டாரு. நம்ம எல்லாரும் அப்பம் பாட்டம் எல்லாம் பண்ணிட்டாரு. அவர் வீடு கட்டி வச்சுட்டாரு, தோட்டம் வாங்கி வச்சுட்டாரு, என்ன பண்ணுவோம் பண்ணிட்டாரு. திரும்ப அதையா நம்ம 2 வீடு ஆக்கணும், 2 கார் ஆக்கணும், 50 லட்சத்தையா நம்ம 1 கோடி ஆக்கணும். அதே வேலையை பண்ணிட்டு இருக்கிறோமே.
அப்போ என்ன நோக்கத்துக்காக இந்த புவிக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு யோசிப்பான் ஒரு சிலர் புத்திசாலி. அறிவாளியால் முடியவே முடியாது. ஆன்மீகத்தில் 2 பேர் ஜெயிப்பான். முட்டாள் ஜெயிப்பான், புத்திசாலி ஜெயிப்பான். அறிவாளி எப்பயுமே ஜெயிக்க முடியாது. முட்டாள் முயற்சியின்றி ஜெயிச்சிருவான் சரணாகதியில், புத்திசாலி போராடி ஜெயிச்சிருவான். அந்த புத்திசாலி கண்டுபிடிக்கிறது தான் இந்த 5. அந்த 5வது பார்ட்டை நீ உன்னோட வாழ்க்கையில் இன்புட் பண்ணிட்டீன்னா உன் பேர் வரலாற்றில் பேசப்படும். புத்தா மாதிரி, ரமணா மாதிரி, ஏசுநாதர் மாதிரி, கிருஷ்ணா மாதிரி, முகமது நபி மாதிரி உங்கள் பேர் பேசப்படும். ஏன்னா உன் பேரை வரலாறு 2000 வருஷம் கழிச்சு உன் பேரை சொல்கிறான் ஒருத்தன் ஞாபகம் வச்சுருக்கானா நீ சக்ஸஸ் பண்ணிட்ட லைஃப்லேயும் அர்த்தம். செத்து போன முப்பாட்டம் பேர் உனக்கு தெரியலனா லைஃப்பில் தோற்று போயிட்டாங்க. தோற்று போன ஆளோட பேர் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. காலையிலே சொன்ன மாதிரி, நேற்று சொன்ன மாதிரி பல மில்லியன் ஸ்போம் போகுது. ஜெயிக்கிறவன் தான் வந்து உசுரோடு நின்றுட்டு இருக்கிறான். வாழ்க்கையில் எவன் ஜெயிக்கிறானோ அவனை தான் இந்த சமுதாயம் ஞாபகத்தில் வச்சுருக்கும். இந்த 5 பேட்டர்ன் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ், தென் பிஹேவியர், தென் கேரக்டர், தென் மைண்ட் பேட்டர்ன், வீக்னஸ். தட்டி தூக்கணும்னா தான் நம்ம ஒரு நிலைக்கு போவோம். அந்த நிலைக்கு பேர் தான் சடோரி தன்மை, சமாதின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஜீவ ஆற்றல் கீழ் நோக்கி போய் இன விருத்தி பண்ணி மக்கள் தொகை அதிகப்படுத்தி தன்னோட இனத்தை விருத்தி பண்ணுறதுக்காக இயற்கையில் அமைஞ்சிருக்கு. அதை மேல் நோக்கி ஏற்றி குண்டலினி சக்தி நம்ம சித்தர்கள் சொல்லுவாங்க. அதை அண்ணாக்கில் வச்சு அதை கூலிமை பண்ணி அமிர்தமாக சுவைச்சா நமக்கு ஒரு சமாதி கிடைக்கும். அந்த சமாதி கிடைக்கும்போது ஒரு நிலை வரும். அந்த நிலைக்கு பேர் தான் சடோரி தன்மை, மனமற்ற நிலை, இந்த குழந்தையோட நிலை. அந்த நிலையில் அப்படியே கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் மனம் இருக்கும் அவனுக்கு. மனமற்ற நிலைக்கு அவனால் செயல்படும். மனதை ஒதுக்கி வச்சிருவான். ஞானி குழந்தைக்கு மனம் இல்லை, அதனால் அது பாட்டுக்கு இருக்கும், நல்லது கெட்டது தெரியாது. ஆனால் ஞானிக்கு மனம் இருக்கும், மனதை விட்டு ஒதுங்கி நிற்பான், குழந்தை மாதிரி இருப்பான். தேவைப்படும் போது மனதை எடுத்து யூஸ் பண்ணுவான். கோவப்படணும்னு நினைச்சானா மனதை எடுத்து அவனால் கோவப்பட முடியும், போலியான கோபம். நட்பு வச்சுக்கணும்னு நினைச்சானா மனதை எடுத்து நட்பு வச்சுக்குவோம். அட்டாச் ஆகிக்க மாட்டான். நம்ம வச்சிருக்கிற நட்பு, நம்ம வச்சிருக்கிற காதல், நம்ம வச்சிருக்காம அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும், பற்று இருக்கும். ஏன் பொண்டாட்டி, ஏன் புள்ள, ஏன் ஃப்ரெண்டு அப்படின்னு இருக்கும். ஞானிக்கு அதெல்லாம் தெரியாது. என்னதுன்னு சொல்ல மாட்டான், எல்லாம் சமமாக பார்ப்போம். அவன் ஜெயிச்சிட்டான்னு இருக்கும். அப்போ நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால் கேதர் புரிஞ்சிக்க முடியும். நம்ம அறிவை வச்சு உன்னோட பிஹேவியரை நீ புரிஞ்சிக்க முடியும், உன்னோட கேரக்டரை புரிஞ்சிக்க முடியும். நல்லா பார்த்துட்டு வந்தீங்கன்னா உன் லைஃப் ஸ்டைலில் உன்னோட மைண்ட் பேட்டர்னை நீ கண்டுபிடிக்க முடியும். 250 மைண்ட் பேட்டர்ன் நீ கண்டுபிடிக்கணும். ஒன்று ஒரு நாளைக்கு கண்டுபிடிச்சினா போதும். இந்த மைண்ட் பேட்டர்னை உடைக்கணும் அப்படின்ட்டு திரும்ப அந்த செயல் நடந்துகிட்டே இருக்கும். அந்த செயலுக்காக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேன் கூடு பார்த்துருக்கீங்களா? தேன் பொட்டி வச்சு வளர்த்துவாங்க. தேன் பொட்டி வச்சு வளர்த்தும் போது அது தேன் வெளியே போயிட்டு தேனை கொண்டாந்து உள்ள கூட்டில் வச்சுட்டு மறுபடியும் வெளியில் வரும். கதண்டுன்னு ஒரு வண்டு இருக்குது. அந்த வண்டு என்ன பண்ணுன்னா பொட்டிக்கு வெளியில் வந்து இப்படி உட்காந்துக்கும். அந்த ஓட்டைக்கு வெளியில் கொஞ்சிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். தேன் பூச்சி உள்ளே வந்துட்டு இப்படி இப்படி ரைட்டில் லெஃப்ட்டில் பார்க்கும். பார்த்துட்டு பறக்கிறது ரெடியாக இருக்கும். மேலே இருந்து நம்ம தலையை அப்படி பிடிச்சி கவித்திக்கிட்டு போயிடும். போய் தின்னுபிட்டு வந்து மறுபடியும் உட்காந்துக்கும். ஈஸியாக இறந்துடுறது. அப்படியே பார்த்துட்டு ரெடியாக இருக்கும், அப்படியே கவிரும். அந்த மாதிரி அந்த மைண்ட் பேட்டர்ன் நீ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் தினந்தோறும் இதை செய்கிறேன் அப்படின்னு இந்த மைண்ட் பேட்டர்ன் நீ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்த வாய்ப்புக்காக இப்போ இது ஒர்க் ஆகலை, இந்த மைண்ட் பேட்டர்ன் அந்த மாதிரி செட் ஆயிருக்கு, அதுக்காக ஏக்கத்தோடு பார்த்துட்டு விட்னஸாக அதை சரி பண்ணணும். 7 டைம்ஸ் ஒரு மைண்ட் பேட்டர்ன் நீ சரி பண்ணிட்டுனா அதில் இருக்கிற டேட்டாஸ் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆயிடும். பிரெயினில் இருக்கிறவனோட மனதில் இருக்கக்கூடிய டேட்டா இருக்கு இல்லையா, ஒரு தப்பை நீ தொடர்ந்து செஞ்சுட்டு வர சரி பண்ண முடியல, விட்னஸாக 7 தடவை பார்த்துட்டீங்கன்னா சைல்டுங்களை அத்தனை கட்டாயிடும். அப்போ ஒரு நாளைக்கு 250 மைண்ட் பேட்டர்னால உன்னோட லைஃப் இயங்குதுன்னா 250 நீ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. உன்னோட ஒன்று லிங்க் இருக்கும். ஒரு 21 மைண்ட் பேட்டர்ன் அழிச்சுன்னா 250 மைண்ட் பேட்டர்ன் அழிஞ்சிடும். ஞானம் அடைகிறது எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? வெரி சிம்பிள். யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, வேற மாதிரி சொல்லித்தருவோம். இப்படி சாப்பிட்றான்னு சொல்லி தர மாட்டாங்க. இப்படி போட்டுங்க, பிசைஞ்சிங்க, நெய் ஊற்றிங்க. இந்த ஐடியில் வேலை செய்யறேன் கேட்டேன்னு வச்சுக்க, ஏதாவது டவுட்டு இந்த சரவணகிட்ட அந்த ரஞ்சித்தில் போய் கேட்டேன்னு வச்சுக்கோ, முடிஞ்ச அளவுக்கு 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுப்போம். கேட்குறேன்னு ஒன்றுமே புரியாது. இப்படி சுற்றி இப்படி சிம்பிளாக சொல்ல தெரியாது அவனுக்கு. ஒரு நாளைக்கு 5 மீட்டிங் அட்டன் பண்ணி சிம்பிளாக சொல்லவே தெரியாது. அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் சிம்பிளாக சொல்லியே தர மாட்டாங்க. எதையாவது சொல்லிக் கொடுப்பாங்க, அது ஏதோ ஒரு மாதிரி பண்ணால் அப்படியே பண்ணி. அதனால தான் இத்தனை 1000 பேர் தியானம் பண்ணாலும் யாரும் ஜெயிக்க முடியறதில்லை. வெரி சிம்பிள். ஓசோ சொல்கிற மாதிரி 48 நாள் அதிகம் ஞானம் அடைகிறதுக்கு. வீட்டில் உட்காந்து செஞ்சேன்னா, என் கூட உட்காந்து செஞ்சேன்னா 48 மணி நேரம் போதும், உட்கார்றா அப்படிம்பார்.
ஒரு லைஃப்பில் ஒரு 48 நாள் ஒதுக்க மாட்டியா? ஒரு 48 மணி நேரம் ஒதுக்க மாட்டியா? புத்தா சாதிச்சான். அதனால் இது 5 நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் கோட்டை விடுறது ஃபஸ்ட்டு 3 கண்டுபிடிச்சிருவீங்க. மைண்ட் பேட்டர்ன் நீங்கள் கண்டுபிடிக்கணும், விட்னஸை அப்ளை பண்ணணும். விட்னஸ் எப்படின்னு ஒரு சில கர்மி உங்களுக்குலாம் தெரியும், இவங்களுக்கு தெரியாது. விபாச்சனான்னு ஒரு கிளாஸ் இருக்கும், அது கற்றுக்குங்க. நம்மளோட உணர்வுகள், உணர்ச்சிகள், எண்ணங்கள், ரியாக்ட் அத்தனையும் எப்படி வாட்ச் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஆர்ட். அற்புதமான ஒரு கலை. புத்தா அதில் தான் என்லைட்மெண்ட் ஆனார். ரமணா அதில் தான் என்லைட்மெண்ட் ஆனார். ஓசோ அதில் தான் என்லைட்மெண்ட் ஆனார். அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் ஆனாங்க. அற்புதமான டெக்னிக். அதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நம்மளும் 3000 வருஷம் கழிச்சும் நம்ம பேரை இந்த சமுதாயம் பேசுகிற மாதிரி பண்ணிட்டு போகலாம். வாழ்வது ஒரு முறை, வாழட்டும் தலைமுறை, வழிகாட்டு முடிந்தவரை என கூறிக்கொண்டு தலைமுறை ஆற்ற எனக்கு வாய்ப்பளித்த ஆத்மாக்களின் சங்கமத்தின் உறுப்பினர் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மனச்சிறையிலிருந்து விடுபட்டு ஞானத்தை நோக்கிய பயணத்திற்கு 5 வகையான தத்துவங்களை கூறி மிக அழகாக விளக்கிய நமது ஆத்மாக்களின் சங்கம நிறுவனர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சிறப்புரை ஆற்றுமாறு நல்லிபாளையத்தை சேர்ந்த அண்ணா திமுக 9வது வார்டு மாநகர செயலாளர் உயர் திரு எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அதற்கு முன்னதாக நமது ஆத்மாக்களின் சங்கம நிறுவனர் டாக்டர் ஸ்ரீ ஆனந்த அகஸ்டா அவர்களை பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். நினைவு பரிசும் வழங்கி அவற்றுடன் ஞானக்கதை என்ற புத்தகத்தையும் வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். ஸ்ரீ குருஜி அவர்களுக்கு என் அன்பான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் நமக்கு கிடைத்தது ரொம்ப பொக்கிஷம். ஏன்னா எல்லா இடத்துக்கும் நிகழ்ச்சிகள்லாம் நான் போயிருக்கேன், வர்மக்கலைக்கு எல்லாத்துக்குமே நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன், பெரிய பெரிய நிகழ்ச்சிகள்லாம். ஆனால் இவர் நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி சங்கம் நிகழ்ச்சி ஆத்மாக்களை சங்கம் இவர் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான பிரசாரம். ஏன்னா எல்லாரும் இந்த மாதிரி நடத்துகிறதே கிடையாது. நான் நிறைய இடத்துல போய் பார்த்துருக்கேன். உண்மையாக ரொம்ப நான் சந்தோஷப்படுவேங்க. ஏன்னா கடவுள் கொடுத்தது நமக்கு அற்புத வரும். ஏன்னா எல்லாரும் அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணவே முடியாது, நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா அங்கே தான் இருக்கிறவனால இவர் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறத நான் நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். மற்றவங்களாம் சரியாக கூட கவனிக்க மாட்டாங்க. அவர் அந்தமான அற்புதமான புதல்வர். நமக்கு ஆத்மாக்கள் சங்கமத்துக்கு நல்ல மனப்பூர்வமான இதோட எனக்கு கடவுள் அருள் இவருக்கு இருக்குது அன்பான. ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த இது கண்டிப்பாக வராது. நான் லட்சத்தில் ஒருத்தர்னா கோடியில் ஒருத்தராக சொல்லுவேன். வர இவர் வேர்ல்டு லெவலில் நல்ல பிரபலமாக வரணும்னு சொல்லி நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எல்லாத்துக்கும் அந்த அன்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் அன்பாக வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்ல வாழ்வோட வடவும் நல்ல நலமுடனும் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்திக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா ஆத்மாக்கள் சமூகத்தை பற்றி நல்லா தெளிவாக பேசினார். அந்த இதை மனதில் வச்சு நம்ம மனநிறைவோடு நோய் இல்லாமல் வளமுடன் வாழ அவர் அத்தனை இதையும் கஷ்டப்பட்டு இவர் செய்கிறாருங்கும் போது அவருக்காக கிடையாது. இன்றைக்கி மக்கள் எல்லாம் நலமுடனும் நோய் இல்லாமல் எவ்வளவோ ஆஸ்பத்திரிக்கு போய் எவ்வளவோ இதெல்லாம் இப்போ செலவு பண்ணி என்னமோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க, கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. ஆனால் சரியாகிறது இல்லை. இந்த மாதிரி இதில் கண்டிப்பாக சரியாகும். எவ்வளோ பயிற்சி கொடுக்குறாங்க, லட்சக்கணக்கான பயிற்சி. இன்றைக்கி நேரத்தில் இல்லை, 35 வருஷமாக சென்று ஸ்கூலில் போய் காலேஜில் போய் எவ்வளவோ நிகழ்ச்சியெல்லாம் பண்ணி பிரமாதம் செஞ்சுருக்கார். எல்லோரும் போட்டுருவாங்க. ஏன்னா அவ்வளோ அருமையாக பண்ணி நல்ல நிகழ்ச்சியை கண்டிப்பாக செஞ்சு எல்லாத்துக்கும் அந்த இதை யோகா பயிற்சியும் இதையும் கராத்தே பயிற்சியை ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலலாம் தெளிவாக சொல்லிக் கொடுப்பாருங்க. சும்மா போனால் வந்தவனெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த நிகழ்ச்சிங்க.
உண்மையிலுமே எனக்கு புல்லரிக்க வச்சிட்டார். என்னை கூப்பிட்டு எனக்கு வந்து சிறப்பு விருந்தினர் அழைத்ததுக்கு அவருக்கு ரொம்ப மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் எல்லாத்துக்கும் காலையில் அன்பான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். எல்லாரும் நல்லா நலமுடன் வாழ நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சரி. நன்றி ஐயா. சிறப்பு விருந்தினர் அவர்களை சான்றிதழ் வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். மிஸ் திவ்யா ஃப்ரம் நாமக்கல். மிஸ்டர் சி.டி. சங்கர் ஃப்ரம் சிவகங்கை. மிஸ்டர் வி.கே. ராஜாராமன் ஃப்ரம் கோவை. Mr. S. Abhishek Raj from Chennai. Mr. S. Arun Balaji from Chennai. இவ்விழாவிற்கு நன்றியுரை ஆற்றுமாறு திரு ஆதித்யன், தமிழ்நாடு காவல்துறை அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆத்மாக்களின் சங்கமம் அறக்கட்டளை யோகா, தியானம் மற்றும் ஆன்மீக ஆராய்ச்சி மையம் நடத்தும் 35வது ஆத்ம சடோரி தியான முகாமிற்கு வருகைவிருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாட்டுப்பண். அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துவோம். என்ன புண்ணியம் செய்தேனோ